Hello viewers, Senino பார்க்க போறது Attack on Titan episode 71 part 1. ஓபன் பண்ணா நம்ம அர்மினை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஆனி உறைஞ்சு போய் அந்த கிறிஸ்டல்குள்ள இருக்கால, அவளை பார்த்து கவலைப்பட்டுட்டு அவளை அப்படியே தொட போவான். அந்த டைம் ஹிச்சு வந்து தொடக்கூடாதுன்னு அர்மின் உடனே பதற ஆரம்பிச்சிருவான். ஐயோ, நான் வேற எந்த தப்பும் பண்ணலைங்க. இந்த மாதிரி டைட்டன் பவர்ஸ் இருக்கவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டா ஏதோ மெமரிஸ் எல்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதான் உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தொட வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, இனி இங்க வர வேண்டாம்னு சொல்லி மட்டும் பேன் பண்ணிடாதீங்கன்னு பதறுவான். அவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா இவ தான் இங்க இருக்க ஒரே செக்யூரிட்டி கார்டு. இவளை பார்க்க பெருசா வேற யாரும் இங்க வரதில்ல. சோ தனிமையில இருந்தா அவ கண்டிப்பா கஷ்டப்படுவா. அதனால நீ அடிக்கடி வந்து போ, தப்பு இல்லாம்பா. என்ன அவளை பார்த்துட்டு தூங்கியே இவ்வளவு பாப்புலர் ஆயிட்டான்னு கிண்டல் பண்ணுவான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சேன்னு கேட்பான். அவன் இல்லாம்பானா இந்த படின்னு கொடுப்பான். வேற ஒண்ணும் இல்ல, இறனை புடிச்சு தனியா ஜெயில போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள்லாம் இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்டா எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனாலயே அவனை வச்சு அவ்வளவு கலவரம். அர்மினுக்கு என்ன ஒரு பீதினா, இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, இன்னும் ஜீக்கு மேட்ரு ரம்பிளிங் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய கலவரமாகுமேனு பதறுவான். அப்ப வெளியில பாத்தீங்கன்னா மக்கள் காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருப்பாங்க. யாரனால மட்டும்தான் எல்டியாவை காப்பாத்த முடியும், அவனை ஏன்டா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, மனித குலத்தை காப்பாத்த வந்த கடவுள்ரா அவன், இந்த புது எல்டியன் எம்பையருக்கு எரன் தேவை, அவனை வெளியே விடுங்க அப்படி இப்படின்னு மக்கள் வேற லெவல்ல கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து யாரும் வெளியில போக முடியாது போல, அப்படி சுத்தி வளைச்சிருக்காங்க. அப்போ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹிச்சும் மத்த சோல்ஜர்ஸும் போவாங்க. அந்நேரம்னு பார்த்து மிகாசா வந்து இங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, வா போலான்னு சொல்லி கூட்டு போவான். அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கவுட் ரெக்ரூட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ சரியில்லையேன்னு பேந்த முழிப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பிக்ஸஸ் இருக்காருல்ல, அவரு எலனாவை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாரு. எலனா பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுவான். இந்த மாதிரி எலனை அன்னைக்கு மீட் பண்ணேன்னு. ஆல்ரெடி இவங்க மேல டவுட் வந்து தானே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைம் அவ உண்மையை சொல்ல, அந்த மாதிரிலாம் நாங்க மீட் பண்ணல அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப உண்மையை சொல்லிடுவான். அன்னைக்கு சொல்லாம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்க, எனக்கு அதை விட்டா வேற வழி இல்லம்பா. ஏன்னா இவங்க தான் அவனை மீட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்களே, அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு பேசுவான். நான் இந்த உலகத்தை பாக்குற மாதிரி நீங்க யாருமே பார்க்கல, நம்ம பாட்டுக்கு ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அழிவு தான் நெருங்கும். சொல்ல போனா இப்ப நான் எப்படி நினைக்கிறேனோ அதே விஷயத்த தான் எறனும் நினைக்கிறான். அவனுக்குமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு சீக்கிரமா பண்ணி ஆகணுங்கிற வெறி. அது நல்ல விஷயம் தானேம்பா. உடனே பிக்ஸஸ் இருந்துட்டு, அப்ப நீ தான் எறனை உசுப்பேத்தி விட்டு அந்த மார்லே கண்ட்ரிக்கு தனியா அவனை அட்டாக் பண்ண அனுப்பி விட்டதான்னு கேட்பான். ஆக்சுவலா அவ எறன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லல, அவனாதான் போயிருக்கான். இவன் என்ன சொல்லியிருப்பான்னா, யாராச்சும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாதான முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தான் சொன்னாலாமா. இத மட்டும்தான் நீங்க சொன்னீங்களா, இவ்வளவு சீக்கிரட்டா பிளான் போட்டு போய் மீட் பண்ணி இதை தான் பேச போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அட அவனை பார்த்து கேஷுவலா பேசணும்னு தான் நான் நினைச்சேன், ஆனா நீங்க மீட் பண்ணவே அலோவ் பண்ணலையே, பப்ளிக்கா மீட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குமே நீங்க விடல. ஆனா அதுக்குமே விடல, அதான் நான் தனியா போய் பேசிட்டு வந்தேன்பா. அதாவது இவ போய் அவனை உசுப்பேத்தி விடுறதோ வெறுப்பேத்தி விடுறதோ கடுப்பேத்தி விடுறதோன்னு எதுவுமே பண்ணல, மீட் பண்ண, ஆனா அவனை ஏத்தி விடுற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சாலிடா சொல்லுவான். பட் பிக்ஸஸ்க்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நீ அவனை மேனிபுலேட் பண்ணியே ஜீக் கூட சேர வச்சிட்டேன் பாரு, அவளுக்கு கடுப்பாயிரும். எரனுக்கு நான் யாருன்னு தெரியணும், அதுக்காக தான் நான் பார்க்க போனேன், வேற ஒண்ணு இல்லைன்னு கத்திட்டு, ஐயோ அவசரப்பட்டு கத்திட்டேன்னு அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆவான். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தாங்கிற மாதிரியும் சொல்லுவான். இவங்களுக்கு எரனை பழி வாங்குறதோ இல்ல எரனை புடிச்சிட்டு போறதோ அந்த ஐடியாலாம் இல்ல. எரனோட ஃபவுண்டிங் டைட்டன் தேவை, அதை வச்சு மார்லேவையே மொத்தமா அழிக்கணும், அவங்க இவங்களை அழிச்ச மாதிரி. அப்படி இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம பயிலும் போய் ஒரு வழி பண்ணிட்டான்னு வைங்களேன். ஆனா என்ன, இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான டேமேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணல. உள்ள போனவன் தாறுமாறா சம்பவம் பண்ணிட்டான். ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மார்லேக்கே ஒரு பெரிய ஆப்பா வச்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஃபவுண்டிங் டைட்டனை வச்சிருக்க ஒரே தகுதி இருக்கால் அவன் மட்டும்தான். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த உலகத்தையே மாத்த போறாங்க. அதை அவங்க சைடு இருந்து இவளுக்கு பார்க்கணும்னு ஆசை. இதுக்காக தான் நீ எரனெல்லாம் தனியா போய் மீட் பண்ணியான்னு கேட்டா, சொல்ல போனா இவ போய் மீட் பண்ணது இவ கூட இருந்தவங்களுக்கே தெரியாதாமா. நான் பண்ணது தப்பு தான், ஆனா இது எல்டியா மக்களுக்காக தான் நான் பண்ணேன், நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் எனக்கே கொடுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் ஒருத்தி நோட் புக்கோட வந்து உட்காருவாளா. என்னடான்னு கேட்டா, நீ என்னென்னலாம் எரன்ட்ட பேசினியோ ஒன்னு விடாம எல்லாத்தையுமே சொல்லு, அதை எங்காலும் நோட் பண்ணிக்குவான் பாரு. உனக்கு பொய் சொல்ல தெரியுமா, தெரிஞ்சா உண்மைகளை கலந்து சொல்லணும், அப்பந்தான் பொய்யுமா இருக்காது அப்படின்னு மனுஷன் அவருக்கு எடுத்து கொடுக்குறாரா இல்ல பொய் சொல்றாரான்னு தெரியல, ஆனா மொத்தத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா ஆனியா குப்பனும் நம்ம ஹாஞ்சியும் அப்படியே காடு விளையாண்டுகிட்டே
பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஒரு கவலைனா 3 வருஷமா அவங்க கூடவே நின்னு வேர்க்க விறுவிறுக்க வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா ரயில்வேக்கு, ட்ரேடிங்கு, ஐலாண்டோட முன்னேற்றத்திற்குன்னு ஏகப்பட்ட விஷயம். எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம். அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கவலையோட கேட்பான். ஆஞ்சிக்கே கஷ்டமா தான் இருக்கும். அந்த ட்ரெயினை ஓபன் பண்ண 10 மாசத்துல இருந்து இந்த பஞ்சாயத்து இப்பவே இப்படி இருக்குது. ஃபியூச்சர்ல நீ நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க முடியுமான்னு கவலையோட கேட்பான். அப்ப ஹாஞ்சி இருந்துட்டு எலனா சீக்கிரட்டா இறன போய் மீட் பண்ணால அந்த விஷயத்த சொல்லுவான். அதை கேட்டுட்டு அவனே ஷாக் ஆவான். அதுலயே தெரியுது அவனுக்கே ஒண்ணும் தெரியலன்னு. இவங்க பண்ணது தப்பு தான், ஆனா ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. சோ உனக்கு எலனாவை பத்தி என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லு. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம ஒன்னா வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒண்ணு அவனும் அவனுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லுவான். சொல்ல போனா அவ தான் இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்தது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்கா போல. ஏன்னா அவ மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. அதனாலேயே அவ என்ன பண்ணா, சில சம்பவங்கள் பண்ணி அவ எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணா. மெயினா ஜீக்குக்கும் இவங்க குரூப்புக்கும். சும்மா ப்ரூவ் பண்ணல, நிறைய பேர்த்த போட்டு தள்ளி இருக்கா. யார் யாரெல்லாம் இவங்க மேல சந்தேகப்படுறாங்களோ அவங்க எப்படி செத்தாங்கன்னு சந்தேகமே வராத அளவுக்கு போட்டு தள்ளுவாங்க. இப்படி எல்லாம் அவ சொன்ன உடனே ஹாஞ்சிக்கு இப்போதான் இன்னொரு டவுட் கிளம்புது. என்னன்னா வந்தப்போ எலனா என்ன சொல்லியிருப்பான்னா, மாலேன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொல்லணும், அவங்க தான் எங்களை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு டைலாக் விட்டுட்டு இருந்தவ இப்ப வந்து மாலேன்ஸுக்கு சில ரைட்ஸை கொடுக்க சொல்லி இவங்க கவர்மெண்ட் கிட்ட அவளே ரெக்வஸ்ட் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம அவங்கள வச்சுதான் சில பல வேலைகளும் பார்த்திருப்பான். அப்படின்னா ஏதோ சரியில்லைன்னு ஆஞ்சி ஆனியாக்கு போன என் கூட வா, ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு அவனை கூப்பிட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஜாக்கரிய அர்மினும் மிகாசாவும் மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஹாஞ்சி எல்லா இடமும் சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவன் நான் தான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், சில விஷயங்கள் தெரியப்பட வேண்டி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க எங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பானா. சரி ஓகே நாங்க போய் இறன மீட் பண்றோம்னு சொன்னா இல்ல, உங்க ரெண்டு பேர்த்தையுமே அலோவ் பண்ண முடியாதுன்னு இருவாரு. ஏன்னு கேட்டா, ஏன் அப்படின்னா இறன் சில வாலண்டியர்ஸா இவங்களுக்கு தெரியாமையே கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அப்படி நடந்ததுனால தான் அவன் அந்த மார்லையனோட நாட்டுக்கு போய் பெரிய கலவரமே பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த சம்பவத்துல வேற யாராச்சும் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எரன் பாத்தீங்கன்னா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னாதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஆனா அவன் வாயை திறக்கவே இல்லை. அங்க மார்லைல இருந்தப்போ அவன் என்ன பண்ணான்னு தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீக்கு எரனை மேனுப்ளேட் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்ன உடனேயே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஐயோ இது வேறையான்னு. உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே சொல்லாம கொஞ்சம் சைலண்டா இருங்க, தெரிஞ்சா கலவரமாயிரும் பாரு. எரனு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கி அடான்னு அருமீனுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. அப்போ சரி எரன் அப்ப என்னதான் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது அங்க பக்கத்துல டார்ச்சர் பண்ற சேர் ஒண்ணு இருக்கும். அதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. ஐயோ இதை வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, இது போடுறதுக்கு இடம் எல்லாமே இங்க தூக்கி கொண்டு வந்து நான் தான் போட சொன்னேன், சொல்ல போனா இப்பதான் போட்டு போனானுங்க, அதனால இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க பாரு. அப்ப அருமீன் இருந்துட்டு எங்க மேல நம்பிக்கை வைங்க, எரனை நாங்க பேச வைக்கிறோம், டெஃபினட்டா அவன் எங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவங்க பேசி உண்மையை வர வச்சாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும்ல. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நிலம கைமீறி போச்சுப்பா, இனிமேட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதும் பாரு, இவங்க ரெண்டு பேத்துக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இப்படியே போச்சுன்னா அடுத்து எரனை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் மிகாசாக்கு ஒரே குழப்பம். நம்ம பேசுறதுனால எந்த ஒரு பஞ்சாயத்து வரப்போறது இல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க பேச கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு 3 சோல்ஜர்ஸ் நேரா ஜாக்கரியோட ரூமுக்கு போவாங்க. இங்க அர்மீனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க பேசுறத வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவங்க எரனை கிவ் அப் பண்ண போறாங்க. அதாவது அந்த ஃபவுண்டிங் டைட்டனை அடுத்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்ன உடனே மிகாசா இவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் கேட்க போறேன்னு ஒட்டு கேட்கறதுக்காக போவா. மாட்டிக்கிட்டா மண்டைய பொளந்துருவாங்க, பேசாம இரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், என்ன நடக்குதுன்னு நமக்கு முழுசா தெரிஞ்சாதான் பிளான் பண்ண முடியும், கண்டிப்பா எரனுக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மிகாசா ஷாக் ஆவா. அடுத்த செகண்ட் ஜாக்கரி இருந்த ரூமே சும்மா பட்டால்னு வெடிக்கும், சரியான பிளாஸ்ட். நல்ல வேளை அவ ஜம்ப போட்டு அர்மீனை காப்பாத்திடுவா. அந்த டைம் அந்த ஜன்னலை பிச்சுக்கிட்டு ஒரு டெட் பாடி ஒண்ணு தெரிச்சு வெளியில வரும். வெளியில எரனுக்காண்டி போராடிட்டு இருக்க மக்கள்லாம் அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து விழுமா, அது யாரான்னு பார்த்தா ஜாக்கரி. நல்ல வேளை இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்னும் ஆகல. அதுக்கப்புறம் யாருக்காச்சும் அடிபட்டு இருக்கா என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா நம்ம ஜாக்கரியோட பாடி தான் துண்டா போயிருச்சு. அதை மட்டும் கவர் பண்ணி தூக்கிட்டு போவாங்க. ஆல்ரெடி வெளியில இருக்க கூட்டம் காட்டு கத்து கத்திட்டு இருக்காங்க. இப்ப இப்படி ஒரு பிளாஸ்ட் ஆன உடனே நம்மளோட கோவம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா. நம்ம இதுக்கப்புறம் விடக்கூடாது, நம்ம எரனுக்காக இறங்கி ஃபைட் பண்ணணும். இப்ப தெரியுதா நாங்க கோவப்பட்டா என்ன ஆகும்னு. அப்படி இப்படின்னு இவங்க கத்துறத பார்த்துட்டு அங்க இருந்த சோல்ஜர்ஸே வாயை பொளந்துருவாங்க. ஆத்தாடி நிஜமாவே இவங்க தான் கொண்டு வந்து பாம வச்சிட்டாங்களான்னு. சோ எரனுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா தாறுமாறா எகிரிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு வெறியோட கத்திட்டு இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் எரனை சம்பவம் பண்ண போறாங்களா இல்ல எரனை இவங்கள சம்பவம் பண்ண போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.